ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு. இது கழுவுன பீன்ஸை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நறுக்கின துண்டுகளை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாகவே ஊற்றலாம், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டை வந்து நறுக்கி இது கூட வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். மூடி வச்சு வணக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் 1/4 கரண்டி போடணும். சிக்கன் மசாலா நல்லா ஒரு பாதி போட்டு வேக வைக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா வேக வச்ச பீன்ஸை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். தண்ணியும் இது கூடயே வேக வச்ச தண்ணியும் இதுலேயே நம்ம சேர்த்து நல்லா ஓப்பன்லேயே கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சதுக்கப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ.